மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நடிகர் தனுஷ் நடிக்கும் படத்தின் படப்பிடிப்பிற்காக திருப்பதி மலை அடிவாரத்தில் பக்தர்களின் வாகனங்களை போலீசார் வேறு பாதையில் திருப்பி விடுவதால் பக்தர்கள் அவதியடைந்துள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன். திருப்பதியில் எந்த பகுதியில் இந்த படப்பிடிப்பானது நடைபெறுகிறது? எவ்வளவு நேரம் இந்த போக்குவரத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? விவரங்கள் என்ன? அதாவது தனுஷ் நடிக்கும் திரைப்படத்தின் படப்பிடிப்பு மலை அடிவாரத்தில் உள்ள கருட சிலை அருகே படப்பிடிப்பு நேற்று இரவு 12 மணியிலிருந்து இன்று காலை 6 மணி வரை அவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். அந்த பர்மிஷன் கேட்டிருந்தார்கள். அந்த பர்மிஷன் பிரகாரம் அந்த பகுதியில் அந்த படப்பிடிப்பானது நடைபெற்றது. அதாவது இரவு 12 மணிக்கு மேல் அந்த கூட்டம் குறைவாக இருக்கும் என்பதால் அந்த அனுமதி வழங்கப்பட்டு இருந்தது. இருந்த போதிலும் அதிகாலை 3 மணியிலிருந்து மலை அடிவாரத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்படும், வாகனங்கள் அதிகமாக வரும். ஏனென்றால் அதிகாலை நேரத்தில் அதிகமான ரயில் போக்குவரத்து, ரயிலில் வருபவர்கள் வந்து இறங்கி மேலும் டோக்கன்களை பெற்றுக் கொள்பவர்கள் அதிகமாக திருமலைக்கு செல்வார்கள். இதனால் அந்த பாதை வேற்று பாதைகள், மாற்று பாதைகள் வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பாதை குறுகிய பாதை என்பதால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சில மணி நேரங்கள் போக்குவரத்தானது அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரை அப்பகுதியில் அதிகமான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் பல பயணிகள் பக்தர்கள் பாதிப்புக்கு உள்ளாகினர். இதனால் போலீசார்களுக்கும் அந்த பயணிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த பாதுகாப்பு, அதாவது திரைப்படத்திற்கு பாதுகாப்பு வந்த பவுன்சர்களும் இந்த பாதுகாப்பு பணிகள் அந்த பக்தர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் பெரும் பரபரப்பு காணப்பட்டது. தொடர்ந்து 7 மணி வரை நடந்த இந்த படப்பிடிப்பு தற்போது முடிந்தவுடன் போக்குவரத்து சீர் செய்யப்பட்டுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சரவணன். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.